பேச்சுக்கை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பிரசாதமாக செய்யறதுக்கு, அதாவது விநாயகர் சதுர்த்தி, வரலட்சுமி விரதம், கிருஷ்ண ஜெயந்தி, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம அவல் வச்சு ஏதாவது ஒரு பிரசாதம் செய்வோம். அந்த மாதிரி செய்யறதுக்கு இன்னைக்கு அவலை வச்சு கார கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் ஈஸியா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு பேன்ல அவல் எடுத்துக்கிறோம். மெஷரிங் கப்பில் நான் இப்போ அளந்து நல்ல கோபுரமாக 1 கப் அளவு எடுத்திருக்கேன். இதை தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு அப்படியே அமுக்கி வச்சிடணும். நல்லா ஊறும். இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம். நல்லா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் கழித்து இந்த சுவைக்கு தகுந்தாப்புல உப்பு சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு அரை கப் அளவுக்கு மோரை, புளிக்காத மோர், கொஞ்சம் லேசாக புளிப்பு இருந்தால் பரவாயில்ல, அதை எடுத்து இந்த ஊறிட்டு இருக்க அவலோடு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிட்றோம். அதாவது மோர் நல்லா அவலோடு சேர்ந்து ஊறணும். அதாவது அவலோட மோர் ஊறணும். தனியாக வச்சிட்டோம். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம். கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துறோம். தேவையான கடலைப்பருப்பும் சேர்த்தாச்சு. எல்லாம் நல்லா பருப்புகள் செவந்து வரணும். கடுகு பொரியணும். இந்த நேரத்தில் வேணும்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நம்மளுடைய காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய், கொஞ்சம் போல் இஞ்சி, 1 இன்ச்சு இஞ்சி எடுத்து தோல் சீவி நல்லா சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கோம். கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். வாசனையாக இஞ்சி பச்சை மிளகாயோட வாசனை வரணும். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறோம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம நறுக்கி கழுவி வச்சுருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துட்டு அடுப்பை அணைச்சிட்டோம். இப்போ நம்ம ஊறிக்கிட்டு இருந்த அவலை நல்லா கையால் பிசைஞ்சு விடுறோம். இப்போ ரொம்பவுமே மோர் தண்ணியாக நின்றுச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் போல் கழுவி சுத்தம் பண்ண அவலை இதோட சேர்த்துக்கிட்டு பிசைஞ்சுக்கலாம். உப்பும் சரி பார்த்துக்கணும். இப்போ நான் சேர்த்துருக்கிறது கரெக்டாக இருக்குது. அவளுடைய தன்மையை பொறுத்து இந்த ஊறுற தன்மையும் மாறும். அதை கொஞ்சம் கவனத்தில் பார்த்துக்கணும். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டோம். அதாவது உருண்டை பிடிக்கிறதுக்கு வரணும் கொழுக்கட்டை. அதோட தேங்காய் பூ ஒரு 1/4 கப்புலேருந்து எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். சேர்க்க சேர்க்க தேங்காய் சேர்க்க ருசியாக தான் இருக்கும். நம்ம தாளித்து வச்சுருந்த பொருள் எல்லாத்தையுமே இதோட சேர்த்துட்டோம். அவல், தயிர், உப்போட இந்த தாளித்த பொருள் எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா பிசைஞ்சு விடலாம். அதாவது ரொம்ப மாவாக கூழாக ஆக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அவல் தெரிஞ்சால் பரவாயில்ல. அதாவது உடஞ்சி தெரியும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமேலு நம்ம உருண்டை பிடிச்சு ஒரு தட்டில் வச்சுக்க வேண்டியது தான். இப்போ நம்ம உருண்டையை பிடிக்க வரோம். தேவையான அளவுக்கு நம்ம பிடிச்சிக்கலாம். பிரசாதம் செய்யும்போது கடிக்காமல் சாப்பிட்ற அளவுக்கு தோதா செய்கிறது வழக்கம். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எப்படி சைஸ் வேணுமோ அது மாதிரி செய்துக்கோங்க. நல்லா தண்ணியை கடாயில் வச்சுருக்கோம். தண்ணி கொதித்த உடனே ஒரு இட்லி தட்டில் லேசாக நெய்யோ எண்ணெயோ தடவிக்கலாம். இல்லை துணி போட்டும் வேக வைக்கலாம். உருட்டி வச்சுருக்கிற எல்லா அவல் உருண்டைகளையும் எடுத்து வச்சு மூடியை போட்டு மூடிடுறோம். இது 10 நிமிஷத்துலேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஏன்னா ஏற்கனவே இது நல்லா ஊறின அவல் தான், வெந்துடும். நம்ம மற்றதெல்லாம் வறுத்து வதக்கி தான் போட்டிருக்கோம். அதனால் சீக்கிரமே வெந்துடும். இதை கொஞ்சமாக எடுத்து வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இப்படி உருட்டி பார்த்திங்கன்னா புட்டு மாதிரி அப்படி இந்த உருண்டு வரும். அப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை எடுத்து அப்படியே சூடாக பரிமாற வேண்டியது தான். இதுக்கு இடிச்ச மிளகாய் அப்படி நல்லாயிருக்கும். சட்னி, கொத்தமல்லி சட்னி நம்ம இதில் போன தடவை போட்டிருக்கோம் பாருங்கள் ஷார்ட்ஸில், அந்த சட்னி இதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ சுவையான அவல் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. விநாயகர் சதுர்த்தி வருது. கிருஷ்ண ஜெயந்தி கூட அவல் பலகாரம் ஏதாவது ஒன்று செய்கிறதுக்கு இதை நம்ம செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.